ஆட்சியில இருக்கனால சட்டத்துல ஓட்ட விழுந்து அதனால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மக்களை பாக்குறதுக்கு டைம் இல்ல. ரீல்ஸ் போட்டு ட்ரெண்ட் ஆன 2 குட்டி பசங்களை கூட்டு வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரு தேவா யாரு ஜீவா இதுல? அந்த ஆளுக்கு யார் தேவா யார் ஜீவான்னே தெரியல. இதுல சொல்லி கூட்டு வர மாட்டீங்களாடா? ஏன் கூட்டம் தெரியுமா உங்களுக்கு? எலெக்ஷனுக்கு ப்ரொமோஷன் பண்றதுக்கு. நீ கலெக்டருங்க. இதே கல்ட்ரியாவா? கலெக்டரா போலீஸானா கோட்டை கட்டிக்கிட்டு வரணும். ஆமா, இன்ப நிதிக்கு உட்கார சீட்டு கொடுத்து டென்ஷன் நிக்கணும்ல. மகேஷ் வந்திருக்காருல, வாங்க. ஆமா, மகேஷ் இங்கெல்லாம் ஒரு பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் போய் பார்க்க மாட்டாரு. ஒரு குறை சொல்லு பாப்போம். கேடுவை செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடலாம் மற்றையவை. தம்பி உனக்கு தெரியும் திருக்குறள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவை. எங்க இப்ப பேப்பர் பார்க்காம நீ ஒரு திருக்குறள் சொல்லு பாப்போம். ஆமா, சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிரலாம். ஸ்கூல் பில்டிங் எல்லாம் எப்படி இருக்கு? சுவர் அணிஞ்சு விழுந்து சத்தாலே அவனும் கேட்க வர மாட்டான். நாய்க்குட்டி பத்தி சொல்லுங்க. நாய்கிட்ட வச்சுட்டு அதான் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கே, நாய் குட்டி இல்ல கூட்டம். நல்லா படிப்புற கவனம் செலுத்தி நல்லா படிச்சிட்டு இருக்க பசங்களை கூட்டு வந்து நல்லா படிக்கணும் சரியா சொல்றீங்க. அந்த பையன் திருப்பி நீங்க என்ன படிச்சிருக்கீங்க கேட்டா என்ன சொல்லுவீங்க? ரீல்ஸ் வந்து நல்லா போடுறீங்க தம்பி, ஆனா இதே வேலையா இருந்துடாம. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். ரீல்ஸ் போடாம மக்களுக்கு எதனா நல்லது பண்ணுங்க. கடைசியில ப்ரொமோஷன் பண்றது குட்டி பசங்க தேவைப்படுறாங்கல்ல. அடுத்து யாரு? திவாகரா பண்ணக்கூடிய ஆள் தான்.